கல்வின்றது ஈக்குவாலிட்டி இல்லாம போயிடுமோ, ஏற்ற தாழ்வோட வருமோன்ற ஒரு பயம் உண்டாயிருக்கு. நான் பிச்சை எடுத்தாவது வந்து இந்த கல்வியை வந்து நம்மளோட மாணவர்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல ஒரு அரிய தலைவர், ஒப்பற்ற தலைவர் காமராஜர். மாநில பாடத்திட்டம் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை விட எந்த அளவுக்கு குறைச்சலா இருக்குது? மாநில பாடங்கள் நல்லா இருக்கு. ஏன்னு கேட்டா இன்னைக்கு இஸ்ரோ வந்து இந்த லெவலுக்கு வளர்ந்துருக்கு, உலக லெவல்ல வந்து நாசாக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொன்னா அதுக்கு வந்து நம்ம இந்த கல்வி முறையில இருந்து வந்தவங்க. ஒரு நாட்டோட முதுகெலும்பு கல்வி. இந்த கல்வியை இவங்க அழிக்கணும்னு துடிக்கிறாங்களே, என்ன இது நியாயமா? இந்த சிபிஎஸ்இ எவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு. ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் சொல்லிட்டு ஒரு ஹைதராபாத் சேர்ந்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து ஏற்கனவே ஹைதராபாத் வந்து ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் பண்ணி 3,80,000 மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆனதா காமிச்சு அதுக்கப்புறம் எவ்வளவு மாணவர்கள் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா PMST அவங்க அதுதான் திணிக்கணும்ன்றது அர்த்தம். அப்போ மாநில பாடத்திட்டங்களை படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ரைசிங் இந்தியா உதவ மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் டியூட்டி என்ன? கலெக்ஷன் டாக்ஸ் கலெக்ஷன் பண்ணி அந்த டாக்ஸ் வந்து நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த மாநிலத்துக்கு என்ன பங்கோ அது பங்கு கொடுக்க வேண்டியதான வேலை. நீங்க ஏன் கண்டிஷனை போட்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நீங்க எக்ஸப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தானே, அது ஆக்ட் இல்ல. இருக்க தலைமுறைகள் நிறைய பேர் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் படிச்சாங்கன்னா சிபிஎஸ்இ நான் சொன்ன மாதிரி ஹிந்தி சான்ஸ்கிரிட் வந்து நீங்க எடுத்து படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ வந்து ஹிந்தி சான்ஸ்கிரிட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்து வர இருக்கிற 5 வருஷத்துல 6 வருஷத்துல கணக்கெடுப்பு எடுக்கும் போது ஹிந்தி பேசுறவங்க, ஹிந்தி படிச்சவங்க, சன்ஸ்கிரிட் பேசுறவங்க, சன்ஸ்கிரிட் படிக்கிறவங்க அதிகமா ஆனதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, இது வந்து ஹிந்தியை வந்து ஒரு நேஷனல் லாங்குவேஜா மாத்துறதுக்கான முயற்சி நடக்கும். அப்போ வந்து அவங்க நினைக்கிறத வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. படிக்கவர்கள் யூடியூப் சேனலை மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், ஆனால் இங்கே எங்கே தமிழ் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி தரம் நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி டோட்டலா மாற்றி அமைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. இதை பற்றி தொடர்ந்து பேசுவதற்காக என்னோட இணைந்திருக்கிறார் காங்கிரஸை சேர்ந்த திரு வெங்கடேஷ் அவர்கள். வாங்க வெங்கடேஷ் சார், தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நான் சொன்னது ஒரு டயலாக் மாதிரி இருக்கலாம், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், ஆனால் தமிழ்நாட்டுல எங்கே தமிழ் அப்படின்னு கேட்கிற அளவுக்கான ஒரு கேள்விக்குறியோட தான் இருக்குது. இப்ப நடந்துட்டு இருக்க விஷயத்த பார்க்கும்போது மாணவர்களுக்கு கல்வி இடைநிற்றல் அதிகமாக வரும், இல்ல கல்வின்றது எட்டாக்கணி ஆகிடுமோ பழைய மாதிரி அப்படின்றதும், கல்வின்றது ஈக்குவாலிட்டி இல்லாம போயிடுமோ, ஏற்ற தாழ்வோட வருமோன்ற ஒரு பயம் உண்டாயிருக்கு. அதை பத்தி தொடர்ந்து சொல்லுங்க, என்ன விஷயம் நடந்துட்டு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்? தமிழகத்துல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சிபிஎஸ்இ போர்டு நிறைய வந்து புது ஸ்கூல்ஸ் வந்து ஓபன் பண்றதா சொல்றாங்க. ஒரு 1000 ஸ்கூல்ஸ்க்கு மேல ஓபன் பண்றதா சொல்றாங்க. காமராஜரோட பீரியட்ல பாத்தீங்கன்னா காமராஜர் தான் வந்து கல்வி தந்தை, தமிழ்நாட்டுக்கு கர்ம வீரர் காமராஜர். எல்லாருக்குமே கல்வி கிடைக்கணும் அப்படின்ற எண்ணத்துல ஸ்கூல்ஸ் வந்து நிறைய ஓபன் பண்ணாரு. 2 டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணாரு. ஒன்னு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், இன்னொன்னு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ். எதுக்கு இது ஓபன் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கல்வியில கொண்டு வரணும், எல்லாருக்குமே வந்து கடநிலையில இருக்கிற கஷ்டப்படுற மாணவர்களுக்கும் வந்து கல்வி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை பண்றாரு. அப்ப காமராஜர் ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த கல்வி பள்ளிக்கூடங்களை ஓபன் பண்ணணும்னு சொன்னா காசு வேணும், அந்த காசு வேணும்னா காசு வந்து அரசாங்கத்துல கஜானால காசு இல்லை அப்படின்னு சொல்லும் போது நான் பிச்சை எடுத்தாவது வந்து இந்த கல்வியை வந்து நம்மளோட மாணவர்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல ஒரு அரிய தலைவர், ஒப்பற்ற தலைவர் காமராஜர். இப்போ அவர் வந்து அந்த டைம்ல வந்து எந்த அளவுக்கு நம்மகிட்ட வந்து காசு ரிசோர்சஸ் அது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணார். அதை தாண்டி வந்து இன்னும் மாணவர்களுக்கு வந்து கல்வி கிடைக்கிறதுக்கு சில மாணவர்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், அதாவது ட்ரஸ்ட், பிரைவேட் ஓனர்ஸ், இவங்கள்ட்டலாம் வந்து பேசி நீங்க வந்து கல்வி இதை வந்து பள்ளிக்கூடங்களை ஓபன் பண்ணுங்க, நாங்க வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து பாடம் நடத்துறதுக்கு டீச்சர்ஸ்க்கு வந்து நாங்க சேலரி பே பண்றோம், கவர்மெண்ட் பே பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த 2 டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணார். அப்போ அன்னைக்கு வந்து மாணவர்கள் வந்து வரது இல்லை ஸ்கூலுக்கு. அதனால என்ன பண்ணாங்க, மாணவர்களை உள்ள கொண்டு வரணும்னு சொன்னா மிட் டே மீல், அதாவது மதிய உணவு திட்டத்தை வந்து கொடுத்தா மாணவர்கள் வந்து உணவு உட்கொள்ள வரும்போது உணவு உட்கொண்டுட்டு படிப்பையும் வந்து அவங்க வந்து கற்பிக்க முடியும். அதனால வந்து அவங்க வர வச்சாங்க, உணவு கொடுத்தாங்க, கல்வி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வர மாணவர்கள்ல சில மாணவர்கள் வந்து நடுத்தர வர்க்கத்துல இருந்து, சில மாணவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட சூழல்ல இருந்து வருவாங்க, சிலர் கொஞ்சம் செழிப்பா இருப்பாங்க. அப்போ அவங்க வரும்போது வந்து அவங்களோட சீருடைகள் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு மாதிரி சீருடைகளை வந்து போட்டுட்டு வருவாங்க. அப்போ இவங்களுக்குள்ள வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் என்ற கான்செப்டையும் வந்து கொண்டு வராரு. அதாவது நீங்க ஸ்கூலுக்கு வரும்போது நீங்க வந்து யூனிஃபார்ம்ஸ் போட்டு வரும்போது எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்போ அந்த சோஷியல் ஈக்வாலிட்டி, அதாவது சமூக சமத்துவம் கொண்டு வரணும் அப்படின்றத அவர் வந்து ப்ரொமோட் பண்ணாரு. அப்போ இந்த கல்வி முறையும் பாத்தீங்கன்னா பாடங்கள் கூட பாத்தீங்கன்னா நம்ம கல்வி வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் இந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ரெண்டுத்துலயுமே வந்து ஒரே சிஸ்டம் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாருக்குமே வந்து ஒரே கல்வி திட்டம் வந்து போய் சேரணும் அப்படின்ற எண்ணத்தை தான் காமராஜர் பண்ணாரு. இப்போ என்ன அப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து மும்மொழி கொள்கையை வந்து பிரஷரைஸ் பண்ணி கொண்டு வராங்க. இந்த மும்மொழி கொள்கையில என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிபிஎஸ்இல 3
3 மொழி வந்து நீங்க கத்துக்கணும்னு சொல்றாங்க. அதுல 2 மொழி வந்து இந்தியன் மொழி கண்டிப்பா இருக்கணும். 3வது மொழி வந்து நீங்க வந்து ரெகக்னைஸ்ட் அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு மொழி இருக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு மொழி கண்டிப்பா கத்துக்கிறது வந்து இங்கிலீஷ். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியால இங்கிலீஷ் பேசப்படுது, ஆங்கிலம் வந்து வெளிநாடுகளிலும் பேசப்படுது. அப்போ பை டிஃபால்ட் நம்ம தமிழர்கள் வந்து ஒரு ஆங்கில மொழியை வந்து சூஸ் பண்ணிடுவாங்க, இங்கிலீஷ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டாவது இந்திய மொழின்னு கேட்டீங்கன்னா தமிழை சூஸ் பண்ணிடுவாங்க. அப்ப இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த 3வது மொழி வந்து ஹிந்தியோ சன்ஸ்கிருதோ வந்து எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இப்ப தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ் கத்துப்பாங்க, இங்கிலீஷ் கத்துப்பாங்க, அதை தாண்டி பிரெஞ்சோ ஜாப்பனீஸோ ஜெர்மனோ கத்துப்பாங்க, ஹிந்தி மோஸ்ட்லி விருப்பப்பட மாட்டாங்க. இப்ப இங்க என்ன பண்றாங்கன்னா 2 இந்திய மொழி ஒரு வெளிநாடு மொழின்னும் போது ஒரு இங்கிலீஷ் எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு தமிழ் எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம இன்னொரு இந்திய மொழியை வந்து சூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்ப நீங்க ஹிந்தியோ சன்ஸ்கிருதோ கொண்டு வரணும். இப்ப இங்க வந்து R1 R2 R3 சொல்லிட்டு இந்த சிபிஎஸ்இ கல்வி முறையில அதை கொண்டு வராங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா 1000 புது பள்ளிக்கூடங்கள் வந்து சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் ஓபன் பண்றதுக்கு அந்த கதவை திறந்து விட்டுருக்காங்க. அப்போ மக்கள் என்னன்னா சிபிஎஸ்இ போகணும் அப்படின்ற விருப்பத்தோட போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்ல. இப்ப நீட்டை வந்து கட்டாயப்படுத்துறாங்க. நீட் வந்து மருத்துவ படிப்புக்கு ஏன் கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னும் போது அது ஒரு நுழைவு தேர்வு மாதிரி பண்றாங்க. பட் வந்து நம்ம சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரியான நீட் ஜேஇடி எக்ஸாம்ல ஈஸியா வந்து எழுத முடியுது. இவங்க தனியா இதுக்கு கோச்சிங் கூட போகணும்னு அவசியம் கிடையாது. இவங்களுக்கு சிபிஎஸ்இ இதுக்கான சிலபஸ்ல கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கு. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எல்லாம் ஈஸியா கிளியர் பண்ண முடிஞ்சிருது. அதனால பேரண்ட்ஸோட ஒப்பீனியன் என்னவா இருக்குது அப்படின்னு போது பெரிய பெரிய நுழைவு தேர்வுகள் எழுதுறதுக்குலாம் வந்து இந்த சிபிஎஸ்இ எஜுகேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ப நம்ம ஏன் இதை சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமச்சீர் கல்வியில இருந்து இதுல விலகி வராங்க. அப்போ நீங்க மாநில கல்வி வந்து குறைக்கிறீங்க, மாநில கல்வியோட தரத்தை வந்து இந்த ஈக்குவாலிட்டி பார்த்து குறைக்கிற மாதிரி இருக்குது. சோ அடிப்படையில கல்வியோட தரமே குறையிற மாதிரி இருக்கு. மாணவர்களுக்குள்ளேயே நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு, இவங்க சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட், நம்ம வந்து மெட்ரிக் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு பிள்ளைகளுக்குள்ளேயே அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து உண்டு பண்ற மாதிரி இருக்குது. சோ இதுக்கெல்லாம் வந்து மத்திய அரசு துணை போகிறதுன்றது ஒரு நியாயமான ஒண்ணா இருக்குது. அதை பத்தி என்ன சொல்றீங்க? இந்த நீட்டை வந்து கிளியர் பண்ணணும், கிளியர் பண்ணாதான் வந்து மெடிக்கல் சீட்ஸ் கிடைக்கணும்ன்றதுக்காக நிறைய மக்கள் என்ன பண்றாங்க, சிபிஎஸ்இ நோக்கி போறாங்க. அப்போ சிபிஎஸ்இ நோக்கி போகும்போது ஒரு பணம் படைச்ச ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து மருத்துவ சீட்டு வாங்குறதுக்கு பணம் இருந்தா கொண்டு போய் சிபிஎஸ்இல சேர்த்துருவாங்க. ஆனா வந்து பணம் இல்லாத மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாலும். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் என்னன்னா வந்து நீட்டை கிளியர் பண்ண முடியாது. அப்ப நீட்டை கிளியர் பண்ணன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து மருத்துவ படிப்பு படிக்க முடியாது. அப்ப இங்க நம்ம வந்து காமராஜரும் பெரியாரும் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சோஷியல் இன்இக்வாலிட்டி, சோஷியல் இன்இக்விட்டியை வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த சமூகத்துக்குள்ள வந்து ஒரு சமத்துவம், மக்கள் நடுவில் வந்து இந்த சமத்துவத்தை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணதை இவங்க மறுபடியும் வந்து இந்த நீட் என்ற பெயர்ல, இந்த சிபிஎஸ்இ என்ற பெயர்ல என்ன பண்ணாங்கன்னா அந்த சமூக சமத்துவமின்மையை வந்து அதிகமாகிட்டே வராங்க. அப்போ நீட்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீட்டு வந்து சிபிஎஸ்இ படிச்சாதான் நீட்டுக்கு இந்த மாதிரி கோச்சிங் பண்ணி அவங்க வந்து கிளியர் பண்ண முடியும். இந்த தமிழ் கல்வி முறையில படிக்கிற மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீட்டை வந்து கிளியர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அப்ப இதனாலதான் வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடந்த 7-8 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நீட் வேணான்னு தொடர்ந்து சொல்றது என்னன்னா வந்து நம்ம கஷ்டப்படுற மாணவர்கள், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுக்கு வந்து நீட் ஆப்ஷன் வந்து நீட் இருந்தா மருத்துவ படிப்பு படிக்க முடியாது, அது கஷ்டமாயிருன்றதுக்காக நம்ம வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். இப்ப சிபிஎஸ்இ ஸ்கூல் 1000 ஸ்கூல் ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து படிக்கிற மாணவர்கள் 50% மேல சிபிஎஸ்இ போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்ன ஆனா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காசும் சம்பாதிக்கும். ரெண்டாவது வந்து காசு சம்பாதிக்கிறது இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வந்து ஏற்கனவே நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த நிதி நிறுத்தினதுனால வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து தமிழ் படிச்சு கொடுக்குறது டீச்சர்ஸ் இல்ல, மத்த மொழிகளை படிச்சு கொடுக்குற டீச்சர்ஸ் இல்லாதனால கவர்மெண்ட் ஸ்கூல் ஆல்ரெடி வீக் ஆயிட்டே போகுது. இன்னமும் கவர்மெண்ட் ஸ்கூல் வீக் ஆயிரும். ஒரு பக்கம் வந்து காசு கொடுக்குறாங்க, ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வீக் ஆகுறாங்க. மூணாவது இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிந்து நேஷன் ஆக்கணும்னு சொல்றது இல்லாம ஹிந்தியை வந்து ஒரு அபிஷியல் மொழியா ஆக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அது எப்படி ஆகும்னு கேட்டீங்கன்னா வர இருக்க தலைமுறைகள் நிறைய பேர் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் படிச்சாங்கன்னா சிபிஎஸ்இ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஹிந்தி சான்ஸ்கிரிட் வந்து நீங்க எடுத்து படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ வந்து ஹிந்தி சான்ஸ்கிரிட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்து வர இருக்கிற 5 வருஷத்துல 6 வருஷத்துல கணக்கெடுப்பு எடுக்கும்போது ஹிந்தி பேசுறவங்க, ஹிந்தி படிச்சவங்க, சன்ஸ்கிரிட் பேசுறவங்க, சன்ஸ்கிரிட் படிக்கிறவங்க அதிகமா ஆனதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, இது வந்து ஹிந்தியை வந்து ஒரு நேஷனல் லாங்குவேஜா மாத்துறதுக்கான முயற்சி நடக்கும். அப்போ வந்து அவங்க நினைக்கிறத வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. அப்புறம் ஹிந்து நேஷன் போது நீங்க சன்ஸ்கிரிட்னு உள்ள கொண்டு வந்தீங்கன்னா சன்ஸ்கிரிட்ன்றது ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து அர்ச்சகரா இருக்கிற அந்த சமூகம் தான் வந்து சன்ஸ்கிரிட் வந்து பேசுறாங்க. அப்ப சன்ஸ்கிரித்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் இன்இக்வாலிட்டி இருக்கு. சோஷியல் இன்இக்வாலிட்டினா அந்த வர்ணாசிரமம் இருக்கு. அந்த வர்ணா சிஸ்டம் படி ஜாதிகளை வந்து அங்கீகரிக்குது. ஹிந்து ரிலிஜன் சொல்லும்போது ஜாதிகள் வந்து அதுல வந்துருது. இதே நீங்க கிறிஸ்டியானிட்டியோ முஸ்லீமோ இல்ல நீங்க வந்து வேற பௌத்த மதமோ எடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ள வந்து இந்த ஜாதிகள் என்றது இல்ல. இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு நீங்க கன்வெர்ட் ஆகுறீங்க, ஒரு கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆகுறீங்க, நீங்க ஈஸியா கிறிஸ்டியனா மாறிடலாம், முஸ்லீமா மாறிடலாம், நீங்க பௌத்த மதத்துக்கு மாறிடலாம். நீங்க ஹிந்துக்குள்ள வரணும்னு சொன்னா நீங்க வெறும் ஹிந்துவா மாற முடியாது. ஹிந்துக்குள்ள ஏதாவது ஒரு ஜாதிக்குள்ள தான் நீங்க வரணும். அப்ப எந்த ஜாதிக்குள்ள வருவீங்க? நீங்க நினைச்சாலும் உங்க ஜாதியை மாத்திக்க முடியாது. அப்ப அந்த மறுபடியும் அந்த சோஷியல் இன்இக்வாலிட்டியை கொண்டு வரணும். நீங்க வந்து ஹிந்தியை வந்து சிபிஎஸ்இல கொண்டு வரணும். சிபிஎஸ்இ வந்து பசங்களை படிக்க வைக்கணும். சிபிஎஸ்இ வந்து பசங்க படிக்கும் போது அந்த மாணவர்களுக்கு வந்து இந்த ஹிந்திக்குள்ள வேதங்கள், புராணங்கள், மத்த என்னெல்லாம் வந்து இந்த சூப்பர்ஸ்டிஷன், அதாவது
மூட நம்பிக்கை என்னெல்லாம் வந்து இருக்கோ அதெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டு இவங்க வந்து வரலாறு மாற்றி எழுதி மக்களுக்குள்ள வந்து அந்த இந்துவிசம்குள்ள இருக்கிற அந்த சனாதன கொள்கைகளை வந்து மக்களோட மைண்டுக்குள்ள திணிக்கிறதுக்கான முயற்சி தான். அதாவது சமச்சீர் கல்வினாலே பாத்தீங்கன்னா சமமான இந்த கற்றல் திறனை சீராக போறது. அதனாலதான் சமச்சீர் கல்வின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. அதனாலதான் மெட்ரிகுலேஷன் இருந்தது, கவர்மெண்ட் சிலபஸ் எல்லாம் மாறி சமச்சீரா அவங்க கொண்டு வந்தாங்க. சிபிஎஸ்இ ஒரு பாடம் உள்ள வரும்போது இது வியாபார நோக்கத்தோட பார்க்கப்படுது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாங்க 1000 தனியார் பள்ளிகளுக்கு நாங்க தடையில்லா சான்று வழங்க பொருட்டு. ஏன் இவங்க 1000 தனியார் பள்ளிகளுக்கு இப்படி ஒரு சான்று கொடுக்கும்போது அரசு பள்ளிகளை ஏன் இன்னும் வலுப்படுத்தணும், இன்னும் பலப்படுத்தணும், இன்னும் நிறைய டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும், இன்னும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இன்னும் வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், ஏன் இவங்களுக்கு இந்த யோசனை வர மாட்டேங்குது? அதாவது வந்து பாஜக கொள்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது துறைகள் வந்து அதெல்லாம் வந்து காலி பண்ணணும். அதாவது வந்து பிஎஸ்என்எல் காலி பண்ணாங்க, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை காலி பண்ணாங்க, இப்போ வந்து இது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸை காலி பண்ணாங்க, இப்போ பெட்ரோல் பங்க்ஸ் வந்து எத்தனால் அப்படின்ற கான்செப்ட்ல காலி பண்ணது முயற்சி பண்ணாங்க. எல்ஐசியை வந்து பாத்தீங்கன்னா அடகு வச்சு அந்த பணத்தை அதானி கொடுத்தாங்க. அப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையுமே இவங்க காலி பண்றது இவங்களோட ஒரு ஒரு வழக்கமா கொண்டு வச்சிருக்காங்க. நேருஜி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸை வளர்த்துட்டு வந்தாரு, இவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸை வித்துட்டு வராங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 1000 ஸ்கூலை ஓபன் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி இது வந்து நிறைய சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். அதாவது வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மும்மொழி கொள்கையை வந்து தமிழ்நாடு எதிர்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த மும்மொழி கொள்கையை வந்து நீங்க வந்து டைரக்டா வர முடியலன்றதுக்காக அவங்க வந்து இன்டைரக்டா வந்து சிபிஎஸ்இ வழியா கொண்டு வராங்க. இது வந்து கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை வந்து ஒரு கையில எடுத்து இது வந்து ரொம்ப துரிதமா வந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு. சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் அதிகமா வருது, அத்தனைக்கும் வந்து ஹிந்தி உள்ள வந்து திணிக்கப்படும். கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து காமராஜர் அந்த காலத்தை கட்டினாரு, மிட் டே மீல்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் திராவிட கழகங்கள் மாறி மாறி பாத்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன்னும் டெவலப் பண்றதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க. அதாவது மிட் டே மீல் வந்து நியூட்ரிஷியஸ் மீல் வந்து அதாவது சத்துணவு வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் சமீபத்தில் ஸ்டாலின் அவர்களும் காலையில உணவு கொடுக்கறதுக்கு கொண்டு வந்தாரு. அப்புறம் யூனிஃபார்ம்ஸ் ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பெட்டர் ஆக்கிறதுக்கான முயற்சி பண்ணாங்க. அப்ப தாவேகா கவர்மெண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை எப்படி டெவலப் பண்ணலாம், அதாவது வந்து என்டர்டைன்மெண்ட் எஜுகேஷன் கொண்டு வரலாம், டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் கொண்டு வரலாம், அப்புறம் இன்டர்நேஷனல் கொலாபரேஷன்ஸ் பண்ணிட்டு இன்னும் கல்வி தரத்தை வந்து கூட்டுறதுக்கு என்ன பண்ணலான்றது முயற்சி பண்ணலாம். சிபிஎஸ்இ உள்ள எந்த அளவுக்கு கொண்டு வரமோ அது அவ்வளவுக்கும் சீர்கேடு. அந்த நீட்டையும் நம்ம வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து முழுமையா அக்செப்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நீட் எதிர்ப்புன்னு சொல்லிட்டு நீங்க சிபிஎஸ்இ உள்ள அலோவ் பண்றது இது நியாயமாகாது. நீட்டை நீங்க எதிர்க்கிறீங்க, நீட்டை வந்து அபாலிஷ் பண்ணணும்னு சொன்னா சிபிஎஸ்இ என்ட்ரியை வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும். நம்மளோட தரத்தை வந்து நம்ம தமிழ்நாடு சமச்சீர் கல்வி தரத்தை வந்து இன்னும் உயர்த்தினாதான் இதுக்கு சொல்யூஷன். மாநில பாடத்திட்டம் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை விட எந்த அளவுக்கு குறைச்சலா இருக்குது? அதாவது மாநில பாடத்திட்டங்கள்ல குறைகள் வந்து நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மாநில பாடங்கள் நல்லா இருக்கு. ஏன்னு கேட்டா நம்ம மாநிலத்துல இந்த ஸ்டேட் போர்ட்ல இருந்து படிச்சு வந்த மாணவர்கள் தான் வந்து இஸ்ரோ மாதிரி பெரிய பெரிய இடங்கள்ல வந்து பெரிய பெரிய போஸ்ட்ல இருந்து இன்னைக்கு இஸ்ரோ வந்து இந்த லெவலுக்கு வளர்ந்துருக்கு, உலக லெவல்ல வந்து நாசாக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொன்னா அதுக்கு வந்து நம்ம இந்த கல்வி முறையில இருந்து வந்தவங்க தான். நம்ம டிஜிபி சைலேந்திர பாபா இருக்கட்டும், இல்ல வந்து சிவன்னா இருக்கட்டும், ஐயா அப்துல் கலாம். நம்ம பாடத்திட்டத்துல வந்து குறைகள் இருந்தா இவ்வளவு பெரிய தலைவர்கள் உருவாயிருக்க முடியாது, இவ்வளவு பெரிய லீடர்ஸ் பிசினஸ்மேன் உருவாயிருக்க முடியாது. இங்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நீட் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க சிபிஎஸ்இ மையப்படுத்தி உருவாக்கப்படுற இந்த பேப்பர்ஸ். அப்போ நீங்க வந்து இந்த கல்வி முறையில படிச்சுட்டு நீங்க நீட்டை கிளியர் பண்ணணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ அதனாலதான் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம நீட்ல கிளியர் பண்ணணும்னு சொன்னா நம்ம பசங்க சிபிஎஸ்இல படிச்சா ஈஸியா கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா அது உண்மையானு கேட்டீங்கன்னா அது உண்மை இல்ல. இப்ப நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நீட்டையும் சிபிஎஸ்இயும் எதுக்குறது காரணமே இதுதான். அதாவது எங்களுக்கு இருக்கிற இந்த மருத்துவ கல்லூரிகள்ல கிடைக்க வேண்டிய சீட்ஸ் வந்து மாணவர்களுக்கு வந்து நம்ம சமச்சீர் கல்வி படிதான் கிடைக்கணும்ன்றதுக்கான போராட்டம் தான் இது. அதனால சிபிஎஸ்இ கல்வியும் நீட் ரெண்டுமே வந்து தமிழ்நாடுக்கு ஆகவே ஆகாது. அதாவது கல்வி நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சமூகத்தை வந்து முன்னேற்றுவது, மேம்படுத்துவது அப்படின்றதுதான். பள்ளிக்கு வருபவர்கள் மாணவர்கள் அவங்க வந்து ஒரு கன்சூமர் கிடையாது, நுகர்வோர் கிடையாது. இதை இவங்க கிட்ட இருந்து வாங்கி அதை அவங்க கிட்ட வாங்கி, ஏன்னா இப்படி ஒரு வியாபார நோக்கத்தோட தான் போயிட்டு இருக்கு. ஒரு நாட்டோட முதுகெலும்பு கல்வி. இந்த கல்வியை இவங்க அழிக்கணும்னு துடிக்கிறாங்களே, என்ன இது நியாயமா? பாஜக வந்து உள்ள வந்து தமிழ்நாடுக்கு வர முடியாததுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு வந்து கல்வியில வந்து நம்பர் 1 இருக்கு. கல்வியில நம்பர் 1 சொல்லும்போது அது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது வந்து அதிகபட்சம் வந்து இது ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வி வந்து அதிகமா பெறது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் அதிகமா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது தமிழ்நாடு வந்து மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். தமிழ்நாட்டுல வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கட்டும், அங்க வந்து சிகிச்சைகள் பாத்தீங்கன்னா நம்பர் 1 சிகிச்சைகள் கொடுக்கப்படுது. அப்ப இந்த சிகிச்சைகள் நிறைய இருக்கிறதுனால இந்தியாவில இருந்து எல்லா பக்கத்துல இந்த பெங்காலா இருக்கட்டும், நார்த் ஈஸ்டா இருக்கட்டும், இல்ல நார்த் இந்தியாவா இருக்கட்டும், இல்ல வெளிநாடுகள்ல இருந்து மக்கள் வந்து இங்க சிகிச்சை பெற்றுக்கிறாங்க. இங்க வந்து என்னது கார்டியாக் சர்ஜரி, ஹார்ட் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு போறாங்க. இந்த ஸ்ட்ரென்த் நம்மளோட தமிழ்நாடு ஸ்ட்ரென்த் அதுதான். அப்ப இந்த ஸ்ட்ரென்த் பலத்தை வந்து இந்த பலவீனமா ஆக்கணும்னு சொன்னா கல்வியை வந்து இவங்கள்ட்ட இருந்து பறிக்கணும். ரெண்டாவது வந்து இந்த மருத்துவத்துல இருந்து இவங்க வந்து ஃபெயிலியர் அப்படின்னு காட்டணும். இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து ஒரு 2-4 ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தமிழ்நாட்டில் பர்டிகுலர்லி ஸ்டான்லிக்கு வந்து அகாடமிக் ரெகக்னிஷன்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஏதோ வந்து பாத்ரூம் ரெஸ்ட் ரூமோ கிளீனா இல்லைன்னு சொல்லி பண்றாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு ரிசர்ச் சயின்டிஸ்ட் வந்திருக்காங்க, எவ்வளவு டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் வந்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய
நிறைய பேரை உருவாக்குன அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரெஸ்ட் ரூம் சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதோட லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்றது வந்து ஒரு முறை இல்லை. நீங்க வந்து ஒரு நல்ல அரசாங்கம் வந்து அதை ரெனோவேட் பண்ணி இன்னும் அதை எப்படி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும் தான் நீங்க முயற்சி பண்ணும். அப்போ மத்திய அரசோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு பெரிய லெவல்ல ஜிடிபியா இருக்கட்டும், ஒரு வந்து தனிநபர் வருமானமா இருக்கட்டும், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து சோஷியல் இண்டிகேட்டர்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து நம்பர் 1 இல்ல நம்பர் 2ல இருக்கிறதுனால இது வந்து இந்த இதை பிரேக் பண்ணி மொத்தமா பலவீனமாக்கி நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பீகார் மாதிரி ஒரு மத்திய பிரதேஷ் மாதிரி ஒரு மாநிலமா ஆகி அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்குள்ள வந்து அவங்க ஆளணும்ன்ற முயற்சி தான் இது நடக்குது. அதாவது பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா PMST அவங்க அதுதான் திணிக்கணும்ன்றது அர்த்தம். அப்போ மாநில பாடத்திட்டங்களை படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ரைசிங் இந்தியா உதவ மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா? என்னோட மாநிலத்துல எனக்கு என்ன தேவைன்றது நான் தான் முடிவு பண்ணும். எங்கேயோ உட்காந்து டெல்லியில இருந்துட்டு நான் என்ன படிக்கணும்னு முடிவு பண்ணக்கூடாது. ரெண்டாவது என்னோட பாடத்துக்கு எனக்கு தேவையான உதவி வந்து என்னோட வரிப்பணத்துல இருந்து வாங்கப்பட்ட வரியை தான் வந்து திருப்பி வந்து எங்களுக்கு வந்து எங்களோட எஜுகேஷன் கொடுக்க சொல்றோம். அது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் டியூட்டி என்ன? கலெக்ஷன் டாக்ஸ் கலெக்ஷன் பண்ணி அந்த டாக்ஸ் வந்து நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த மாநிலத்துக்கு என்ன பங்கோ அது பங்கு கொடுக்க வேண்டியதான வேலை. நீங்க ஏன் கண்டிஷனை போட்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நீங்க எக்ஸப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தானே, அது ஆக்ட் இல்ல. அது எப்படி பைண்டிங் இன் நேச்சர் இல்ல. அது வந்து ஒரு பாலிசி. அது யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துக்கலாம், யாருக்கு வேணாமோ வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீட்டை கூட நீங்க கட்டாயப்படுத்த வேண்டிய நீட் இல்ல. நீங்க நீட்டை கூட வந்து எந்த மாநிலங்களுக்கு வேணுமோ அந்த மாநிலங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. யார் வேணாமோ வேணான்னு விட்டுற சொல்லுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிடும். இந்த CBSE எவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு. ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் சொல்லிட்டு ஒரு ஹைதராபாத் சேர்ந்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து ஏற்கனவே ஹைதராபாத் வந்து ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் பண்ணி 3,80,000 மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆனதா காமிச்சு அதுக்கப்புறம் எவ்வளவு மாணவர்கள் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அந்த எவ்வளவு முறைகேடு. அந்த பேப்பர்ஸ் வந்து ஸ்கேன் பண்ண பேப்பர்ஸ் எல்லாம் பிளரா இருக்கு. அது வந்து கரெக்ஷன் பண்ண முடியாம மாணவர்களுக்கு வந்து மார்க் நிறைய இழந்திருக்காங்க. சில மாணவர்கள் வந்து பேப்பர் ரீவேல்யூஷன் போட போனா 69,000 இருந்து 1,00,000 காட்டுது. அந்த ஃபீஸ் ரீவேல்யூஷன் ஃபீஸ் காட்டுது. 69,000 யார் ரீவேல்யூஷன் கொடுக்குறாங்க? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாணவர் சில மாணவர்கள் வந்து பேப்பரோட செட் வரும்னு கேட்டா அந்த பேப்பர் செட் வந்து அவங்களுக்கு வந்த செட் அவங்களுக்கும் அந்த பேப்பர் செட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏதோ ஒரு பேப்பர் செட்டை காமிக்கிறாங்க. நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க? ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் என்ற கான்செப்ட் நீங்க கொண்டு வரீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு புது விஷயத்தை நீங்க லான்ச் பண்றீங்க, புது டெக்னாலஜி கொண்டு வரீங்கன்னா நீங்க வந்து அது வந்து லோவர் லெவல்ல யூனிட் டெஸ்ட் இந்த மாதிரி 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல ஃபைனல் எக்ஸாமினேஷன் இல்லாம லோவர் லெவல்ல வந்து அந்த பிலிம்ஸ் டெஸ்டோ இல்ல ஹாஃப் இயர்லி வைக்கிறாங்களா அந்த மாதிரி விஷயத்தை நீங்க வந்து டெஸ்ட் அண்ட் ப்ரூவ் பண்ணும். ஒரு 3 years 4 years 5 years நீங்க பண்ணி இதுல வந்து எரரே இல்லாம நீங்க ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நீங்க வந்து 12th கொண்டு வந்து நீங்க வந்து 12th டைரக்டா கொண்டு வந்து என்ன ட்ரை பண்றீங்க? மக்களோட அதாவது மாணவரோட மாரலை கெடுத்து மாணவர்களை வந்து சூசைட் பண்ண வைக்கிறீங்க. மாணவர்கள் 15 பேருக்கு மேல உள்ள மாணவர்கள் வந்து சூசைட் பண்ணிருக்காங்க இந்த CBSE ஆல. இது யாரோட தவறு? யார் அக்செப்ட் பண்ணிப்பாங்க? நீங்க சொன்ன மாதிரி மன ரீதியான ஒரு பாதிப்பு எதுக்கு நீங்க பண்றீங்க ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங்? சார் இது வந்து மாணவர்களுக்கு மாத்திரம் கிடையாது, ஆசிரியர்களுக்கு ஒரு மன ரீதியான பாதிப்பு. உளவியல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கும் வந்து டென்ஷன், கரெக்ஷன் பண்ற எக்ஸாமினர்ஸ்க்கும் வந்து டென்ஷன் தான். நீங்க ஏன் பண்றீங்க? உங்களுக்கு சம்பந்தம் இல்ல, எதுவுமே தெரியாம நீங்க ஏன் பண்றீங்க? உங்களோட நோக்கம் வந்து மக்களுக்கு நல்லது பண்றது இல்ல. நீங்க வந்து தொடர்ந்து பணம் கொள்ளடிக்கணும், உங்களோட சித்தாந்தங்களையும் உங்களோட கொள்கைகளை வந்து எப்படியாவது வந்து உள்ள திணிக்கணும்ன்ற ஒரே எண்ணத்துல தான் நீங்க அலைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த சிஸ்டம்ல வந்து செக்யூரிட்டி லேப்ஸ் இருக்கு, சைபர் செக்யூரிட்டி ஸ்ட்ராங்கா இல்ல. அதுக்கப்புறம் வந்து அவசரமா IIT மெட்ராஸையும் IIT கான்பூரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க வந்து அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. உங்களால அது ஒரு சிஸ்டம் உருவாக்க முடியலன்னா நீங்க ஏன் இந்த வேலை எல்லாம் பாக்குறீங்க? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இனி என்ன ஆக போகிறதோ அப்படின்ற ஒரு கவலை தான் இப்ப மேலோங்கி இருக்கிறது. இப்ப இதை காப்பாத்த வருவது யார், எங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு மக்கள் அல்லாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இனிமேலும் கல்வியின் தரப்படியேதான் நீடிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப இருக்கிற அரசு தாவேக அரசு வந்து கல்வியில வந்து மாற்றங்களை கொண்டு வரணும். அதாவது வந்து எவ்வளவு வந்து உலகத்துல வந்து கல்விகள் வந்து அட்வான்ஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வரணும். அதே மாதிரி இருமொழி கொள்கையில வந்து கண்டிப்பா வந்து ஒரு உறுதியோட இருக்கணும். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து செவி சாய்க்க கூடாது. அதாவது டைரக்டா வந்தாலும் இன்டைரக்டா CBSE வழியா வந்தாலும் இதை வந்து செவி சாய்க்கூடாது. ஏன்னா இந்த 1000 பள்ளிக்கூடங்கள் வந்து ஓபன் பண்ணதுக்கு நோ அப்ஜெக்ஷன் கொடுக்குறாங்கன்றது வந்து இது ஒரு சின்ன விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஹிந்தி திணிப்புக்கான ஒரு முயற்சி. ரெண்டாவது கடந்த காலங்கள்ல வந்து இருந்த ஆட்சியாளர்கள் வந்து நீட்டை வந்து பலமா வந்து போராடி எதிர்த்துட்டு இருந்தாங்க. அதே நிலையை வந்து நம்ம தாவேக அரசாங்கமும் வந்து கடைபிடிக்கணும். ரெண்டாவது வந்து இந்த நீட்டை வந்து எப்படியாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ஃபைட் பண்ணி அந்த நீட்டை வந்து வித்ட்ரா பண்றதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். ஆனால் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதா? நம்முடைய வெங்கட் சாருடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் இருக்குதா? மத்திய அரசோ இது சம்பந்தப்பட்டவர்களோ செவி கொடுப்பார்களா? இதுதான் பெரிய கேள்விக்குறி. நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு நன்றி வெங்கடேஷ். நன்றி மேடம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.